2 மணிக்கு 3 மணிக்கு ஏஞ்சாதான் அந்த சாணிலையும் மூத்தத்துலையும் உழைச்சி பணத்தை வந்து எதுவுமே தெரியாம கொண்டு செலவு பண்றாங்கிறது தான் எங்களுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ மாடு பார்த்தீங்கன்னா 10,000 12,000. இன்னைக்கு என் வயசுல பார்த்தீங்கன்னா மாடு 1 லட்சம் 1.5 லட்சம் ஆயிடுச்சு. அப்போ தரமான பொருள் என்னைக்குமே உயர்ந்துதான் இருக்கும் விலை. மெயினா அனிமல் ஹாப்பியா இருக்கு. அதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் தீவனம். நிறைய வேஸ்டேஜ் வரும். இந்த மினி சாப்பர்னு சொல்லுவாங்க எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 2 டன் அந்த மாதிரிலாம் வெட்டும். டிராக்டர் ஆப்ரேட்ல ரன் ஆகும். அப் அண்ட் டவுன் மாடல்னு சொல்லுவோம். 2 டன் 3 டன் வெட்டக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மாடு வச்சிருக்காங்க, 200 மாடு வச்சிருக்காங்கன்னா சார் எளிமையாக தான் இருக்கு. 7.5 மோட்டர் போடணும். வந்து ப்ரெஷர் பண்ணி மசாஜ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். காம்புலேருந்து ரத்தம் வராது, புண்ணு ஆகிறது, மடிநோய் வராது, அந்த மாதிரி அஃபெக்ட்லாம் இதில் வராது. இது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 20 வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க. இதில் வந்து பால் கறவை இயந்திரம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மேம் இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மில்கிங் மிஷினை தான் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்க மேடம்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன் ஓஸ் இருக்குங்க. இந்த ஓஸ் இது டைட் பண்ணி போட்டுட்டு கேட் வால்வை ஆன் பண்ணீங்க அப்படின்னா வேக்கம் ஆன் ஆயிரும். இதில் ஒரு சவுண்டு வருங்க. ஒரு செகண்ட் 2 செகண்டில் சவுண்டு டிக் டிக்னு ஒரு சவுண்டு வரும். சவுண்டு வருது. சவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மடி எப்பவும் போல் மாட்டுக்கு மடி க்ளீன் பண்ணிவிட்டு மடி எப்போவுமே ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணிக்குவோம். மடி க்ளீன் பண்ணிவிட்டு இது ஒரு பவுல் மாதிரி இருக்கும். அந்த பவுல் நம்ம கையில் வச்சுக்கணும். கையில் வச்சுட்டு இந்த 2 ஓஸில் தான் நம்மளுக்கு ஏர் வருங்க. இந்த 2 ஓஸில் ஏர் வரதில் தான் நம்மளுக்கு மில்க்கு இதாகும். நம்ம இப்படி மாட்டினா ஓகேங்க, ஆட்டோமேட்டிக்காக பால் வரும். இந்த பால் வர்றது இந்த கப்பு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் எவ்வளோ வருது. லைட்டாக நம்ம இழுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பீடாக பால் வந்துடும். உங்களுக்கு ஒரு மாட்டுக்கு 5 to 7 நிமிஷம் தான் ஆகும். இந்த சவுண்டு வர்றதே எதுக்காக? இந்த சவுண்டு மிஷினோடது தாங்க. வந்து உள்ள ஒரு பல் செட் மாதிரி இருக்குங்க. இந்த செட்டிங்ஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு பால் வந்து கண்ணுக்குட்டி செக் பண்ற மாதிரியே தான் இருக்கும். அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கண்ணுக்குட்டி செக் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் மாடு இருக்கும். உள்ள ஒரு ரப்பர் இது இருக்குங்க. அதை ஆப்ரேட் பண்றதுக்கு அந்த உள்ள இருக்கிற பல் செட் இது. 7 மினிட்ஸ்ல கறந்துடலாங்க. நம்ம நார்மலாக கையில் கறக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடுங்க மேடம்? கையில் கறந்தா எவ்வளோ? கையில் கறக்கும் போது உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. ஒரு மாட்டுக்கு 10 to 12 நிமிஷம் ஆகுங்க. பட் நம்ம மிஷினில் கறக்கும் போது சீக்கிரம் கறந்துடலாங்க. நிறைய மாடு இருக்கும் போது உங்களுக்கு எல்லா மாட்டுக்கு போய் கையில் கறக்கும் போது ஷோல்டர் பெயின் வரும். 10வது மாட்டுக்கு மெயினாக மடிநோய் வந்துடும். ஒரு மாட்டில் இருக்கிற மடிநோய் அடுத்த மாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம இது மிஷின் போடும்போது இதில் அட்வான்ஸ் என்னென்னா ஒரு காம்பில் இது மடிநோய் இருக்குது அப்படின்னு தெரியும் போது அந்த காம்பை நம்ம தனியாக கையில் கறந்து விட்டுட்டு இதுக்கு அடாப்டர் ஒன்று இருக்குது. அடாப்டர் போட்டு நம்ம கறந்துட்டு அதை நமக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்ம சுடுதண்ணி வச்சு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் தான் அடுத்த மாட்டுக்கு இது பண்ணுவோம். பட் கையில் கறக்கும் போது நம்ம அப்படி பண்ண மாட்டோம். என்ன ஆயிருது அப்படின்னு ஒரு கேர்லெஸ் இருக்கும். நம்ம கை க்ளீனாக தானே வச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் பாக்டீரியாஸ் வந்து அடுத்த மாட்டுக்கு தொத்திரும். மெயின் அது ஒரு ப்ளஸ் இது இருக்குதுங்க. அதுக்காக வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு பர்சனால கண்டிப்பாக 3/4 மணி நேரத்தில் 10 மாடு கறக்க முடியாது. நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணும்போது 3/4 மணி நேரத்தில் 10 மாடு கறந்துடலாம். பால் கறக்க தெரியாத ஆளுக்கு கூட கறந்து பழகிக்கலாம். ஈஸி தாங்க, சிரமம் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து கறந்து முடிஞ்சாச்சுங்க. இந்த கப்பில் தெரியுங்க உங்களுக்கு. பால் வராதது வந்து இந்த கப்பில் தெரியும். அப்படிங்கும்போது நம்ம பால் அவ்வளோதான் கறந்து முடிச்சாச்சு. நம்ம கழட்டிடலாம். இனி லைட்டாக ஒரு காம்பில் கறந்து மட்டும் எடுத்திங்கன்னா மற்ற எல்லா காம்பிலுக்கிறதும் ரிலீஃபாக வந்துடும். அவ்வளோதாங்க. கறந்து வச்சுட்டு கேட் வால்வை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஸ்ட்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்ஸ் இந்த ஒரு கம்பெனி நோக்கி தான் நம்ம வந்திருக்கோங்க. நம்மளுடைய சேனல் ப்ளஸ் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா மில்க் வெண்டர்ஸ் வந்து அதிகமான பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தரமான ஒரு
பொருளை வந்து எங்கே வாங்கலாம்? நம்மளுடைய ஒரு கவு ஃபார்முக்கு தேவையான பொருள் வந்து எல்லா விதமான பொருட்களும் ஒரே இடத்துல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு என்னங்கிறத சார் இருக்காரு. சார் கிட்ட நம்ம சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் சார். உங்கள் பேர், உங்களுடைய கம்பெனியை பற்றி கொஞ்சம் அறிமுகம். என்னுடைய பேர் வந்து எம் ராஜசேகர். நாங்கள் வந்து ஸ்ட்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்ஸுங்கிற கம்பெனி வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 20 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் வந்து பால் கறவை இயந்திரம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதோட சேர்த்து சாப் கட்ரு, க்ரீம் செப்பரேட்ரு, கேர்டு ஷர்னரு, மேட்டு, ப்ரஷ்ஷு, ஃபேனு, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 38 ஐட்டம் வந்து மாட்டு பண்ணைக்கான உள்ள மட்டும் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி மாட்டு பண்ணை வச்சுக்கிறவங்களுக்கு எங்கள்கிட்ட உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. அதாவது அதுலேருந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து இந்த சன ஊசி போடுறது, ரெவின்னு சொல்லுவாங்க, அது, அப்புறம் லிஃப்டிங் மிஷின், ஸோ அது, ஆன்டி கிக் பார், அந்த மாதிரி மாட்டு பண்ணைக்கு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கிங் பவுல் வந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மற்றது விரிவாக பார்க்கலாங்க. சார், நம்மளுடைய கம்பெனியில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது? ஸோ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 38 ஐட்டம் உள்ளது நம்ம பண்ணுறோம். மாட்டு பண்ணைக்கு இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது சில பேருக்கு கூட ஒரு கேள்வியாக இருக்கும். மாடு அப்படின்னாலே மாடு வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மாட்டு பண்ணைக்கு எடுத்துட்டாலே முதல்ல வந்து அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு தீவனம். அந்த தீவனத்தை நம்ம முழுமையாக போடுறதுனால நிறைய வேஸ்டேஜ் வரும். ஸோ அதனால தான் அதை வெட்டி போடுறதுனால அந்த தண்டு பகுதி வந்து கட் பண்ணி போடுறதுனால மாடு வந்து சீக்கிரமாக அதை சாப்பிடும். ரெண்டாவது வந்து அது மூலயமா நமக்கு எக்கனாமிக்கும் உங்களுக்கு வந்து குறையும். ஸோ அதனால தான் நம்ம அந்த சாப் கட்டர் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். சாப் கட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஒவ்வொரு கவு ஃபார்ம்லையும். அதை பற்றியும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாங்களா சார்? நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு சார்? நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தில் பீலமேடுங்கிற ஏரியாவில் அவினாசி மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க. அவினாசி மெயின் ரோட்டில் இந்த நாகர்கோவில் ஆரிபவன் அல்ல வந்து ஹரிபவன் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து முன்னாடி வந்து எஸ்ஓ பங்கு இல்லைன்னா சுகுணா கல்யாணபுரம் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலேருந்து உள்ளே வடக்க போகிற ரோட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் அப்படி உள்ளே வந்தீங்கன்னா கோபால் நாய்ட் ஸ்கூல் பக்கத்தா அப்படி நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க. ராஜகோபால் லே அவுட்டில் நம்ம ஆஃபீஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ அங்கே வந்தாலே நீங்கள் பார்க்கலாம். ஓகே சார். தட்டு விட்டும் இயந்திரத்தை பார்த்துருவோமா? ஸோ இப்போ பேசிக்காக கவு ஃபார்ம்ஸ்க்கு வந்து அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மில்கிங் மிஷினுக்கு அடுத்து சாஃப் கட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பங்கு வகிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த சாஃப் கட்டருக்கு வந்து நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடியது என்னென்ன மாதிரியான? சார், நம்ம சாஃப் கட்டரில் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து பேசிக்காக இப்போ நான் 2 மாடு தான் வச்சுருக்கேன், 2 ஆட்டுக்குட்டி வச்சுருக்கேன், இல்லை ஒரு 4 ஆட்டுக்குட்டி இல்லை 10 ஆட்டுக்குட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா பேசிக்காக ஒரு 14,000 மாதிரி வரும். அது காம்பேக்டாக 14,000. அது என்னென்னா பச்சை புல் மட்டும் தான் வெட்டும். வரமேவு இருந்தால் வரமேவு வெட்டாது. ஸோ அதனால் வந்து நான் அதை நாங்கள் சஜஷன் பண்ணுறது. அதுக்கு அடுத்த மாடல் எல்லாமே வரமேவு, வைக்கோல், அதுலேருந்து கரும்பு திக்னஸ் வரைக்கும் உள்ள புற்களை வந்து அதை கட் பண்ணும். அதாவது CO3, மக்காச்சோள தட்டு, குதிரை மசாலு, வேலி மசாலு, ஸோ அந்த மாதிரி வைக்கோல் எல்லாமே அதை கட் பண்ணும். அதில் வந்து இப்போ இது லேட்டஸ்ட்டாக இது காம்பேக்டாக இருக்கிறது. இது வந்து மினி சாப்பர்னு சொல்லுவாங்க எங்களுக்கு. இது காம்பேக்டாக, இது நல்லா மூவிங் இருக்குது. இந்த மிஷின் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சார். ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறது. இது காம்பேக்டாக தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பொதுவாக சின்ன ஃபார்ம் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இந்த மிஷின் இது வந்து நீங்கள் 20 மாடு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் வந்து 20 மாடு வரைக்கும் ஒரு மாடுலேருந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 20 மாடு 30 மாடு வச்சுக்கலாம் யூஸ் ஆகும். அந்த மாதிரி உள்ள காம்பேக்டாக உள்ளது. எளிதாக வந்து அவங்க மூவ் பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ளது. ரெண்டாவது கியர்லெஸ், கியரே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 கியர் தான். மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கியர் வச்சுருப்பாங்க. அது ஒரு வருஷத்தில் மெயின்டெனன்ஸ் அதிகமாகும். ஓகே சார். இதில் அந்த மாதிரியே வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு 5 வருஷம் 6 வருஷம், அதுவும் ஆயில் இல்லாமல் கிரீஸ் இல்லாமல் ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான். அதுவுமே நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சாப் கட்டர் அப்படின்னாலே இந்த மாதிரி வரக்கூடியது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓப்பன் டைப்பில் இருக்கும். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பில் இருக்கும். அதே மிஷின் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். சேஃபர் சைடு தான் இல்லைங்களா சார் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது? ஆமாம், முன்னாடியே வந்து ஓப்பனில் இருந்துச்சு. சரிங்க. இப்போ இதெல்லாம் க்ளோஸில் கொடுத்துருவாங்க. இதுவே வந்து கவர் வந்து எதுக்குன்னா சேஃப்டிக்காக, இந்த வீல் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். அது போல்ட் நட்டு ஒரு 2 போல்ட்டு 3 போல்ட்டில் லாக் ஆகி கவர் வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து இது தேவைன்னா அது பாருங்கள், இதே பழைய மாடல் தான், இதே கவர் பண்ணியிருக்கோம். இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதே வீல் தான், கொஞ்சம் ப்ராடாக ஸ்டாண்ட் ஹைட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அது வந்து கவர் பண்ணுறதுனால இது நம்ம வந்து இது மாதிரி அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ரன் ஆகும். மோட்டாரில் வரப்போ இப்படி ரன் ஆகும். புல் வந்து அங்கேருந்து வரும். ஸோ உள்ளே வந்து இன்சைட் அங்கேருந்து தான் பண்ணுவோம். சரிங்களா? வரப்போ இங்கே பாருங்கள் இப்படி கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது. இதை வந்து நாங்கள் ஓப்பனாக வைக்காமல் இது மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி கவர் போட்டு அவ்வளோதான். நீங்கள் 4 போல்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கவரை எடுத்துக்கலாம். ஓகே. இதில் என்னென்ன மாதிரியான சிஸ்டம் இருக்குது சார்? ஸோ இதில் வந்து 250 கிலோ கட் பண்ணுறது, 450 கிலோ கட் பண்ணுறது, 600 கிலோ, 900 கிலோ, 1000 கிலோ, இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமலோட எண்ணிக்கையை பொறுத்து நமக்கு எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து தான் நீங்கள் மிஷினே செலக்ட் பண்ணும். ஸோ அதுதான் எல்லாமே. இது எல்லாமே ஒரே வகையான இல்லை, எல்லாமே ஒன்று
250 கிலோ 450 கிலோ 600 கிலோ 1 டன்னு 2 டன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மிஷின், ரிவர்ஸ் ஃபார்வர்டு கீரோட உங்களுக்கு வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து 2 டன் அந்த மாதிரிலாம் வெட்டும் வர அந்த மாதிரி. ஆமாம், இது பார்த்தீங்க அப்படின்னா டிராக்டர் ஆப்ரேட்டில் ரன் ஆகும். இது பார்த்தாலே தெரியும், டிராக்டரில் லிப் பண்ணுற மாதிரி இருக்கும், பிடிஓ சாஃப்ட்வேர் கொடுத்துருப்போம், அது மூலயமா ரன் பண்ணி வர்றது. டிராக்டரில் ரன் பண்ணலாம். ஆமாம் சார், டிராக்டரில் ரன் பண்ணுற மாதிரி வரக்கூடியது இந்த மிஷின். அதுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு கன்வேயர் பெல்ட் போட்டு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் கவர் பண்ணி வர்றது. இப்போ அது நம்ம அது முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட இது கொஞ்சம் ஹையர் கெப்பாசிட்டி உள்ளது. மாடு அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அது அப் அண்ட் டவுன் ஃபுல் கவர் பண்ணி வரும். இதுவும் கவராக இருக்கும், கீழேயும் கவராக இருக்கும். ஸோ இது வந்து 2 வேல வரும். ஒன்று வந்து இப்படி வரும், இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் இப்படி வரும். இந்த சைடு வழியாக வரும் 2 சைடுமே. ஆமாம், அப் அண்ட் டவுன் மாடல்னு சொல்லுவோம். கீழேயும் வரும் மேலேயும் வரும். இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கீழே போகும், கீழே க்ளோஸ் பண்ணோம்னா மேலே வரும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு மாட்டு வண்டி மாதிரியோ இல்லை டிராக்டர் மாதிரியோ அதில் வந்து நம்ம லோடரில் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ப்ரைஸ் வைஸ் எவ்வளோ சார் வருது? வந்து பேசிக்காக உங்களுக்கு ஒரு 25,000, அதாவது 40,000 25,000 அந்த மாதிரி வந்து வேரியன்ட் வரும். அப்போது நம்ம அந்த காலகட்ட நேரத்தில் உள்ள ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்காது, ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த நேரத்தில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 டன் 3 டன் வெட்டக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. இதெல்லாம் ரிவர்ஸ் ஃபார்வர்டு உள்ளது. உங்களுக்கு கன்வேயர் பெல்ட்டோட வரும். 5 HP 7 HP மோட்டரில் ஓடக்கூடியது. 2 டன்லேருந்து 3 டன் வெட்டும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மாடு வச்சுருக்காங்க, 200 மாடு வச்சுருக்காங்கன்னா அதுக்கு பத்தாது. இந்த மாதிரி ரிவர்ஸ் ஃபார்வர்டு கீழே வரும். இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வந்துடும். இது அதுமாரி இதெல்லாம் ட்ரே, அதுக்குள்ளே ட்ரே தான் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி மிஷினரி தான் இது. இது ஆப்ரேட் பண்ணுறது எளிமையாக தான் இருக்குங்களா சார்? சார் எளிமையாக தான் இருக்கும். 7 HP மோட்டர் போடணும். யூஸ் பண்ணுறது எல்லாமே, ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுங்கிறதுல நாங்கள் 1 டைம் சொல்லிக் கொடுப்போம். உங்கள் பிளேஸ்லேயே வந்து நாங்கள் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். கைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி சாப் கட்டர்லையும் பேசிக்காக அப்படியே அதுலேருந்தும் ப்ளஸ் வந்து நீங்கள் ஹையர் லெவலும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளதை நீங்கள் பார்த்து வாங்கணும். இதுதான் நான் முன்னாடி சொல்கிறதா, நீங்கள் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இயந்திரங்களை நீங்கள் வாங்கணும் அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். 2வது கறவை அப்படிங்கிறத இன்றைக்கி பெரும்பாலும் வந்து கறக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதை வந்து சரியான முறையில் தெரியறதில்லை. அப்போ மிஷின் அப்படின்னு போகிறப்ப மிஷின் வந்து அது சம நிலையாக வந்து மசாஜ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டைலில் கறப்பீங்க, நான் ஒரு ஸ்டைலில் கறப்பேன், அவர் ஒரு ஸ்டைலில் கறப்பார். இப்போது அதை வந்து என்னன்னா அந்த மசாஜ் வந்து நம்ம மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது மிஷினில் போகிறப்போ மிஷின் வந்து ஒரே சீரான அளவில் அது வந்து ப்ரெஷர் பண்ணி மசாஜ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அது மூலயமா மாட்டுக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. அதாவது மாடு வந்து பால் ரத்தம் வர்றது, அதாவது காம்புலேருந்து ரத்தம் வர்றது, புண்ணு ஆகிறது, மடிநோய் வர்றது, அந்த மாதிரி அஃபெக்ட்லாம் இதில் வராது. ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட் அந்த மில்கிங் மிஷினை நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறோம். அதில் நல்ல முறையாக தரமான பால் கறவை இயந்திரமாக வாங்கணுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, மாட்டை பார்த்து வாங்குகிற நாம மிஷினை வந்து பார்த்து வாங்குறதில்ல. நிறைய ஃபார்மர் வந்து நிறைய கம்மியில் விலை குறைவாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏமாந்து போகிறவங்க நிறைய இருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இதை வந்து நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். நல்ல விதமான மிஷினை தேர்ந்தெடுக்கணும். நம்ம எப்படி மாட்டை பார்த்து வாங்குகிறோமோ அதே மாதிரி மிஷினையும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்க. எவ்வளோ நாட்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து வாங்க. ஏன்னா இது 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு டைம் தான் நம்ம வந்து மிஷின் வாங்குவோம். ஒவ்வொரு டைம் வருஷத்துக்கு ஒரு டைம் மிஷின் வாங்க போகிறதில்ல. மாடும் அந்த மாதிரி தான். மாடை நம்ம வந்து ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாடு அப்படின்னு தேடி வாங்குகிற நாம மிஷினையும் நம்ம தேடி நல்ல விதமான மிஷினை வாங்கி பயன்படுத்துங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஓகே சார், நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான மிஷின் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும் ஒரு 2 மாடு வச்சுருப்பாங்க, 5 மாடு வச்சுருப்பாங்க, 10 மாடு 100 மாடு 500 மாடு வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லா மிஷினுமே அடாப்ட் ஆகாமல் ஆகாது. என்னென்னா காஸ்ட் வைஸ் கூட வரும். ஸோ ஒரு பேசிக்காக அப்படின்னா ஒரு நல்ல விதமான ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னா மினிமம் காஸ்ட்டு ஒரு 30,000 ரூபா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க கூட ட்ராவல் ஆகும். இது வந்து இப்போ உள்ள டைமில் இந்த வருஷத்தில் நம்ம சொல்கிறோம். இது வந்து வேரி ஆகுமே தவிர குறையாது. என்றைக்குமே வந்து ஒரு தரமான பால் கறவை இயந்திரம் நீங்கள் வாங்குகிற பொருள் அதிகமாகுமே தவிர குறையாது. ஸோ அதை நீங்கள் வந்து மெயின் வச்சுக்கோங்க. எப்போ நம்ம வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ மாடு பார்த்தீங்கன்னா 10,000 12,000. இன்னைக்கு என் வயசில் பார்த்தீங்கன்னா மாடு 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகிப்போச்சு. அப்போது அதோட விலை வந்து உயர்ந்து தான் இருக்குது. அப்போ தரமான பொருள் என்றைக்குமே உயர்ந்து தான் இருக்கும், விலை குறையவே குறையாது. நீங்கள் எவ்வளோ பேர் எத்தனை டெக்னாலஜி வந்தாலுமே அதுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்து வாங்கணும். 2வது இப்போ 2 மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஷினாக இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாடு 4 மாடு வரைக்கும் இறக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 30,000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய குவாலிட்டியை பொறுத்து அது வேரி ஆகும். ஸோ அந்த காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அது வாங்கினா மட்டும் தான் நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும். ஏன்னா இது வந்து காலையிலையும் சாயங்காலமும் பால் கறக்கணும்.
அப்படிங்களா? இப்போ காலையில் நம்ம போகிற ஒரு 6 மணிக்கோ ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ கறக்க போகிறோம்னா அது எப்போ நிற்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் போய் கறக்க முடியாது. அப்போது நம்ம வந்து அது கூடயே இருக்கிற மாதிரி, நம்ம எப்படி பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சார் அந்த பைக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் போகணும், அது எப்படி நம்ம ட்ராவல் பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பால் கறக்கிற இயந்திரம் நம்ம தரமானதாக வாங்கினா மட்டும்தான் நமக்கு எந்த வித ஹெட்டேக்கும் இல்லாமல், தலைவலி இல்லாமல் நம்ம வந்து கறக்க முடியும். ரெண்டாவது, நம்ம யாராவது நம்ம பையனை கறக்க விட்டு போவோம், நம்ம எங்கேயாவது வெளியூர் போயிருப்போம். ஸோ அந்த நேரத்தில் மிஷின் ஓடலை அப்படின்னாலும் அது நம்ம தேவையில்லாத மன உளைச்சல் ஆகும். ஸோ அந்த நல்ல விதமான பால் கறக்கிற மிஷினை வாங்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடு கறக்கிற மாதிரி இருக்குது, 10 மாடு கறக்கிற மாதிரி இருக்குது, ஒரு 15 மாடு கறக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க, அதுக்கான மிஷினை தான் சஜஷன் பண்ணுறோம். எவ்வளோ ரூபா வச்சுருக்கீங்க, எவ்வளோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்குறது. ஏன்னா கஸ்டமர் மென்டாலிட்டி என்ன இருக்கும், நம்ம ஒரு 2 மாடு வச்சுருக்கோம், ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கினா பரவாயில்ல அப்படின்னா, அந்த 5000 ரூபாய்க்கு உள்ள தரமாக இருக்கான்னா இருக்காது. நான் எங்கேயுமே 5000 ரூபாய்க்கு ஒரு 6000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு மிஷின் வாங்கினீங்கன்னா அது தரம் இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஸ்டேஜில் நம்ம வாங்கக்கூடிய பொருள் நம்ம பேசிக்காக சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த மிஷினு இவ்வளோ காஸ்ட்டு அப்படிங்கிறத மார்க்கெட்டில் இவ்வளோ தான் விற்கிது அப்படின்னு அனலைஸ் பண்ணி வாங்குறதுல நிறைய விளம்பரங்களை அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கிறோம். நாங்கள் சொல்கிறது மீண்டும் தரமான மிஷினை வாங்கினீங்கன்னா உங்கள் கூட ட்ராவல் ஆகாது. இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி அதை அக்கடான ஓரம் போட்டுட்டு தான் வச்சுருக்கணும், வேறு மிஷினை தேடணும். அது உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே, திருப்பி அதே மிஷினை வாங்கி எத்தனை மிஷின் வாங்கி எத்தனை நம்ம வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வந்து மாட்டு பண்ணையை வளர்க்குறது ஈஸி இல்லைன்னாலும் கூட, ஆனால் இன்றைக்கி இயந்திரங்கள் தரமாக இருக்கிறப்போ அது உங்கள் கூட சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம முன்னாடியெல்லாம் ஆளை வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம், பராமரிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி இயந்திரங்கள் வந்துட்டு அந்த இயந்திரங்களை வந்து நம்ம தரமாக பார்த்து வாங்கினா மட்டும்தான் நீடித்து அந்த ஃபார்மை, அந்த பண்ணையை வந்து நம்ம ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். சார், இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிஷின்ஸ் வேலை இருக்குது சார். அதாவது பால் கறவை இயந்திரம்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஓகே, இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இது ஏதாவது ஆப்ரேட் பண்ணி சார்? ஆப்ரேட் வந்து மில்கிங் மிஷின் நார்மலாக வந்து இது இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்ரு, பம்பு, இன்ஜின் எதுக்கு அப்படின்னு மோட்டர் இருக்குன்னா கரண்ட் இருக்கிறப்போ இந்த மோட்டாரில் இயங்கும். ரெண்டாவது இது வேக்கம் பம்பு. இது ஓகே, இந்த பம்பு வந்து சிங்கிள் பக்கெட் கறக்கிறது, அதாவது ஒரே நேரத்தில் 2 மாடு 3 மாடு 5 மாடு 10 மாடு கறக்கிற மாதிரி உள்ள கெப்பாசிட்டி இருக்குது. சரி, அப்போ தான் முன்னாடியே நான் சொன்னேன், எத்தனை மாடு வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறது. ஸோ அதை தான் இதை நாங்கள் சொல்கிறோம். அப்போது கரண்டில் மட்டும் ஓடுது, எங்களுக்கு வந்து கரண்ட்டே போகாதுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கரண்டில் மட்டும் ஓடுற மாதிரி நம்ம மிஷின் வாங்கினா போதும். இல்லைங்க எனக்கு கரண்ட் இல்லாத நேரத்தில் எனக்கு யூபிஎஸ் நான் வச்சுருக்கேன், இல்லை ஜென்ரேட்டர் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம இன்ஜின் தேவையில்லை. ஸோ அப்போ இன்ஜின் அப்படிங்கிறது தான் இதை கரண்ட் இல்லாத நேரத்தில் இந்த பெட்ரோல் இன்ஜினை ஊற்றி அப்போதைக்கு அதை சப்போர்ட் பண்ணிக்கும். அது மூலயமா நம்ம லைட்லாம் எரியாது, அப்போதைக்கு அந்த மிஷினை ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் இது. அடுத்தது நம்ம வந்து இந்த மாதிரி உள்ள மிஷினும் ப்ளஸ் இந்த பக்கெட் செட்டும் வந்துடும், காம்பளம் மாற்ற செட்டு அப்படிங்கிறது வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்குது. 1 மாடு 2 மாடு கறக்கிற மாதிரி. இந்த 1 மாடு 2 மாடு கறக்கிற எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு 10 மாடு இருக்குன்னா ஒரு பக்கெட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா 1 மணி நேரத்தில் 10 மாடு கறக்கலாம். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. ஒரு மாடு தான் கறக்கிற மாதிரி ஒரு பக்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா 1 மணி நேரத்தில் 10 மாடு கறக்கலாம். அதே நீங்கள் 2 பக்கெட் வச்சுருக்கீங்க, 4 பக்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 4 பக்கெட்டு 4 மாடு கறப்பீங்க. அப்போ 1 மணி நேரத்தில் 40 மாடு கறக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து பேசிக்காக எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மிஷின் இருக்கும். இது வந்து பக்கெட் செட்டு, இது பக்கெட் செட்டு. ஆமாம், இது ஒரு வேக்கம் பம்பு. இது வந்து காம்பேக்டாக ஒரு அதிகபட்சமாக ஒரு 10 மாடு கறக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் சின்னதெல்லாம் இருக்குது. பட் வந்து இதுதான் பேசிக்காக உள்ளது நாங்கள் சஜஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மிஷினு, அப்புறம் இந்த பக்கெட் செட்டு. இது எப்படி சார் ஆப்ரேட் பண்ணுறது? இது வேக்கம் பம்பு தாங்க. ஸோ மிஷினை நம்ம சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா இது ரன் ஆகும். ரன் ஆகும்போது இதில் வந்து கனெக்ட் பண்ணிப்போம். ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் மாதிரி தான் வரும். இப்போ செக்ஷன் மாதிரி தான், அந்த செக்ஷனை வந்து இதில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது மூலிமா இந்த வேக்கம் அந்த டேங்கில் வந்து செக்ஷன் பண்ணும்போது இதில் ஒரு மில்க்லான்னு சொல்லுவோம், லைனர் செட்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக நாங்கள் சொல்கிறோம். இது டவுட் இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க, நான் சொல்கிறேன். அப்போது இதை நம்ம வந்து இப்படி அமுத்தும் போது இதில் ஒரு லோடாகி ஸ்ட்ரோக் வரும். இது வந்து பல்சேட்டர்னு சொல்லுவோம். இதுதான் நீங்கள் தரமாக வாங்கணும். லோ குவாலிட்டியிலலாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது அடிக்கடி இடக்காகும், கம்ப்ளைண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மில்கிங்கில் வந்து வராது. இந்த மாதிரி உள்ள கிளஸ்டர் செட்டை நீங்கள் வாங்கணும். இந்த மாதிரி தரமான பல்சேட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நீடித்து உழைக்கக்கூடியதாக வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மிஷின் ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம கொண்டு போய்ட்டு இந்த மடியில் கொண்டு போய் இப்படி மாட்டுறது. இப்படி மடக்கி பிடிச்சிட்டு இதில் ஒரு பட்டன் இருக்கும், பட்டன் அமுத்துனா இதை கொண்டு போய் அப்படி மடியில் இப்படி கொண்டு மாட்டினா போதும், அதுவே ஃபங்க்ஷன் ஆகி இது இந்த கப்பு வழியாக டியூப் வழியாக இந்த இதில் கலெக்ட் ஆகும். இந்த கலெக்ட் ஆகி இந்த பெரிய டியூப் வழியாக
கேனுக்கு போயிடும். ஸோ இங்கேருந்து ட்ராவல் ஆகி இங்கே கேன் போகும். இந்த கேன் வந்து கொள்ளல் வந்து 20-25 லிட்டர் அப்படின்னு இருக்குதுங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் கேன் நிறைஞ்சிடுச்சு அப்படின்னா இது சாதாரணமாக இப்படி பாருங்கள், இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கலாம். திரும்பி க்ளோஸ் பண்ணுறது தான். ஸோ இதுதான் இதோட மெத்தட். இது ஆப்ரேட் பண்ணுறது எளிமையாக எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுறது எல்லாருமே ஈஸி. ஒரு 10 வயசு பையன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மாடு கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. இது மோட்ரு, பம்பு ப்ளஸ் வந்து இன்ஜினோட வந்துடும். இன்ஜின் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கரண்ட் இல்லாத நேரத்தில் அது சப்போர்ட் பண்ணும். கரண்ட் இருக்கிறப்ப இது சப்போர்ட் பண்ணும். சப்போஸ் எனக்கு ரெண்டுமே வந்து வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இன்ஜின் வேணான்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மிஷின் மாதிரி கொடுத்துருவோம். இது ஒரு 15 மாடு வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 மாடு அந்த மாதிரி இதே சேம் தான் வரும். ஹெச்பி மோட்ரு பம்பு இது எல்லாமே மாறும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வராது. அவங்களுக்கு தேவைக்கான அனிமலை பொறுத்து இந்த ஹெச்பி மோட்ரு பம்பு எல்லாமே மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் வேரி ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து 1 to 10 மாடு கறக்குறது, 1 to 15 மாடு, 1 to 30 மாடு, 1 to 50 மாடு, 1 to 80 மாடு, 100 மாடு கறக்கிற மாதிரி உள்ள மிஷினரி எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மில்கிங் மிஷின் சம்மந்தமானதான். இது எல்லாமே மில்கிங் இந்த ரோல் இருக்கிறது. ஆமாம், இது எல்லாமே மில்கிங் மிஷின் தான். என்ன ஏன் இப்போ ஏற்றுனா நான் சொன்னது தான், ஒரு மாடுலேருந்து 10 மாடு. அப்போது என்னென்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் கஸ்டமர் வரப்போ அவங்களுக்கு எல்லாமே ஒரே மிஷினை கொடுக்க முடியாது. ஆமாம் சார், ஆமாம். அப்போது எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மிஷினை அவங்களுக்கு நாங்கள் சஜஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்களுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு வேணும், எத்தனை மாடு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாங்கள் வந்து மிஷினை சஜஷன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் என்ன சார்? ஸோ இது எல்லாமே பால் கறக்கிற மிஷின் தான். ஒரு அளவாக ஒரு 10 மாடு கறக்கிற மாதிரி உள்ள மிஷினரிஸ் எல்லாமே வேக்கம் பம்பு, பக்கெட்டு, செட்டு இந்த மாதிரி வரும். சரிங்களா? சில பேர் வந்து தன்னுடைய ஆசைக்காக மாடு வளர்ப்பாங்க சார். ஓகே. 1 மாடு 2 மாடு வளர்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கையில் கறக்கிறத விட நம்ம மிஷின் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே. சிம்பிளாக எந்த மிஷின் பயன்படுத்தினா? அதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அப்போ நம்ம முன்னாடியே காட்டியிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு 27,000 அந்த மாதிரி வரும். அதுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 1லேருந்து 4 மாடு கறக்கலாம். ஒரு ஆசைக்கு வளர்க்குறாங்க, எனக்கு வந்து கை கறவை தெரியலை ஆனால் மாடு வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் அதை சஜஷன் பண்ணுறோம். அது கம்மியாக உள்ளது வாங்கினோம்னா இப்போ நம்ம கொடுத்தாலும் மெயின்டெனன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம தான் வந்து பார்க்கணும். ரெண்டாவது அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டோம். ஏன்னா கை கறவை அப்படிங்கிறதே ஒரு ஆள் வேண்டாம்னு சொல்லி மிஷினுக்கு வரும். அந்த மிஷினே கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஸோ அப்போது நாங்கள் அதை தான் நான் வந்து அந்த மாதிரி உள்ளது வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் தான் கேட்குறாங்க. தெரிஞ்சிடுச்சு இப்போது நான் சொன்ன முன்னாடியே மாட்டை பார்த்து வாங்குறவங்க மிஷினை வாங்க. ஏன்னா மிஷினை பற்றி அவேர்னஸ் இல்லை. விலை கம்மியாக இருக்கா, அவங்களாம் யூடியூப் பார்க்குறாங்க, ஃபேஸ்புக் பார்க்குறாங்க நிறைய இடத்துல. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, மொபைலில் பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன அதை பார்த்து எது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ தான் நம்ம வந்து ஏமாறாமல் இருப்போம். ஸோ அதுதான் நான் மீண்டும் சொல்லிக்கிறோம். ஓகே. இப்போ நம்மளுடைய கம்பெனியில் சார் இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்குங்களா? இஎம்ஐ ஸ்பெஷல் இருக்குது. ஓகே. இஎம்ஐ எல்லா பொருளுமே நம்ம வந்து இஎம்ஐ பண்ணி தரோம். ஆனால் மினிமம் 12,000க்கு மேலே அது வேல்யூ இருக்கணும், இருந்தால் நாங்கள் இஎம்ஐ பண்ணி கொடுக்குறோம். சிபில் ஸ்கோர் பார்த்து தான் பண்ணி. ஆமாம், அவங்க வந்து சிபில் செக் பண்ணணும் கண்டிப்பாக. வந்து அவங்க பேன், ஆதார், அப்புறம் ஃபோன் நம்பரு, சிபில் அந்த மாதிரிலாம் இருக்கான்னு செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டீமுக்கு நாங்கள் அனுப்பி அதுலேருந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து எப்படி சார்? இப்போ ஒரு மிஷின் நம்மளோட வாங்குறாங்க, நம்மளுடைய கவு ஃபார்முக்காக வாங்குறாங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபோன் பண்ணி சொன்னால் உடனே வந்து சர்வீஸ். மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து ஸ்பாட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் வந்து தரமானதாக கொடுத்துட்றோம். மோஸ்ட்லி வந்து கம்ப்ளைண்ட்டுங்கிறது வராது, டவுட்டு தான் வரும். டவுட் என்னென்னா அதை நாங்கள் ஒரு ஆள் ஃபோன்லேயே நாங்கள் கிளியர் பண்ணுவோம். மேபி அதையும் அவங்க தெரியல, இல்லை நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, நான் வெளியூரில் இருக்கேன், நான் வெளியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பையன் பொண்ணுங்களாம் வெளியூரில் இருப்பாங்க, அவங்க வீட்டில் அப்பா அம்மா தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு த்ரோ வந்து ஃபோனில் கைட் பண்ணுவோம். அவங்களால முடியல அப்படின்னா நாங்கள் ஸ்பாட் சர்வீஸ் போய் பண்ணி கொடுத்துருவோம். சின்ன மாட்டுப்பனையிலேருந்து பெரிய மாட்டுப்பனை வரைக்கும் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேங்க. அவங்க வந்து இந்த பால் கறக்கிறதுக்கு வந்து கையில் கறக்கிறனால அவங்களுக்கு நேரம் வந்து அதிகமாக செலவிடுறாங்க. ஓகே. அந்த நம்மளுடைய அந்த மிஷினை பயன்படுத்துறதுனால மற்ற கம்பெனி மிஷினுக்கும் நம்ம கம்பெனி மிஷினுக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்குது? ஓகே. இப்போது நம்ம மற்ற கம்பெனியும் நம்ம கம்பெனிக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, நம்ம வந்து இன்னமும் வந்து இந்த காம்போனன்ட்ஸு, பல்சேட்ரு லைனெல்லாம் இன்னும் இம்போர்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். தரமான முறையில் இன்னும் தயார் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி வந்து நான் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 20 வருஷமாக ட்ராவல் பண்ணுறதுனால இதெல்லாம் நாங்கள் வந்து முன்னாடியே R&Dலாம் பண்ணி இது இருக்கும். அதனால் நாங்கள் இந்த நார்வே, டென்மார்க் அந்த மாதிரி தான் நம்ம இம்போர்ட் பண்ணி இட்டாலியிலேருந்து கொண்டு வந்து தரோம். ஸோ அதில் மெயினாக காம்போனன்ட்ஸ் அப்படின்னா இந்த பல்சேட்ரு, லைனரு, மில்க்லாம் இதெல்லாம் பண்ணுறோம். மோட்டார், பம்பு, இன்ஜின் எல்லாமே நம்ம இந்தியன் மேட். ஸோ அதை வாங்கி அப்புறம் கீழே வேக்கம் டேங்க் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து இருக்கிறத நம்ம யூஸ் இல்லாதது மட்டும் தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி அதை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம்.
ஸோ இதுதான் ஏன்னா நம்ம லோக்கலாக பண்ணுறப்போ நிறைய கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறதுனாலையும் அதை நாங்கள் தவிர்த்துட்டு 80% ஆன உள்ள வந்து நம்ம வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்தி இல்லாதது மட்டும்தான் நம்ம வந்து அதை ரா மெட்டீரியல் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வாங்கி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் தரமாக போடுறப்போ உங்கள் கூட அது ட்ராவலும். அதுதான் எங்களுக்கும் மற்ற கம்பெனிக்கு உள்ளது. மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா சில ஐட்டம்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, எங்கள்கிட்ட ஃப்ரீயாக எதுவுமே கிடையாது. மிஷின் தான், மிஷினை கொடுப்போம், எப்படி டெமானேஜ் பண்ணி கொடுப்போம், எப்படி மாட்டி எப்படி பண்ணணும் கஸ்டமர் சொல்லி கொடுக்குறோம். அவங்க என் கூட ட்ராவல் ஆகிறாங்க. எங்ககிட்ட வர கஸ்டமர் எங்ககிட்ட மிஷினை வாங்குறப்போ அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்காங்க. மெயினாக அனிமல் ஹாப்பியாக இருக்குது. அனிமல் எப்படி ஹாப்பியாக இருக்குன்னு கேட்குறீங்களா? அதுதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ் வந்து அதை போய் காம்பில் மாட்டுறப்போ மசாஜ் பண்ணுறோம். மற்ற கம்பெனிக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கலாம், மேபி அது டிஃப்ரெண்டேஷன் இருக்கும். இது வந்து எங்களுது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கிறதுனால மாடு வந்து ஹாப்பியாக இருக்குது. அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சிங்களா? அதுதான் உங்கள் கூடயே ட்ராவல் ஆகுது இல்லையா, அதை வச்சே உங்களுக்கு தெரியும். சில மாடெல்லாம் உதச்சி விட்டுரும், மாடு நிற்காது. சில மிஷினை கம்பெனியில் வாங்கி நிற்கவே இல்லைங்க, மாடு அப்படியே ஓரமாக வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்கள் மிஷின் போடாமல் நாங்கள் கறந்து அதை வந்து அப்போ என்னென்ன அந்த மாடு எங்கள் மிஷினை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தானே அர்த்தம். ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து நாங்கள் சொல்ல முடியும். இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்டேஷன். ரெண்டாவது அந்த ஃபார்மர் வந்து நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸ்ட்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு கிளைண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எத்தனை ஆண்டுகளாக இந்த ஸ்ட்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்டை வந்து அதாவது மில்கிங் மிஷினை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம், இப்போ ஸ்ட்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் அதாவது மில்கிங் மிஷின் வந்து அந்த கம்பெனி ப்ராடக்ட் வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். அது நல்லா இருக்குதுங்க சார். நாங்கள் எடுத்து 4 வருஷம் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் மிஷின் எடுத்தவங்க, RHP மோட்டரில் எடுத்தவங்க, ஒரு பக்கெட் போடுற மாதிரி. அது வந்து 15 மாடு கறக்கலாங்க அந்த கெப்பாசிட்டி வச்சு. ப்ளஸ் ஜென் செட்டோட இருந்ததுங்க. அப்படி இருக்கும்போது பவர் ஷட் டவுன் அப்படிங்கிற டைம்லலாம் வந்து நம்ம பெட்ரோல் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இருந்துச்சு. மெயினாக என்னென்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. அப்படி ஏதாவது ரொம்ப ரேருங்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால், அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் நம்மளே ரெடி பண்ணிக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. கம்பெனி சைடு நம்ம இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம கால் பண்ணி சொன்னோம், டவுட்டு நாங்களே கிளியர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களே வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. நம்மளே ரெடி பண்ணிக்கலாங்க. சர்வீஸ்க்கு அவங்க வந்துருவாங்க, உடனே வருவாங்க. பட் நம்ம எமர்ஜென்சி இப்போ நம்ம பால் கறந்துட்டு இருக்கும் போதே வந்து ஒரு எமர்ஜென்சி கறக்க முடியல, நம்ம டைமுக்கு பால் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாலே அந்த டைமுக்கு நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்லா இருக்குங்களா? சர்வீஸ் நல்லா இருக்குங்க சார். எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுன்னு சொன்னீங்க மேடம்? 4.5 வருஷம் ஆச்சு. இந்த இடையில உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஏதாவது? சர்வீஸ் கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் எதுவுமே வரலைங்க. நம்ம இன்னைக்கு சர்வீஸ் நான் சொல்லியிருக்கேன்னா நாளைக்கே வந்து நீட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சர்வீஸ் கம்ப்ளைண்ட்ல எங்களுக்கு வந்ததே கிடையாது. கண்டிப்பாக வந்தது. ஆப்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கு. ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நமக்கு ஜென் செட்டும் இருக்கிறங்காட்டிக்கு ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. குழந்தைய கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. மிஷின் யூஸ் பண்றதுனால எனக்குலாம் ஆக்சுவலாக பால் கறக்க தெரியாதுங்க கையில. நான் வந்து மிஷின்ல தான் கறந்து பழகினேன். மிஷின்ல கறந்து பழகிட்டு கையில கறக்கறக்கு ஈஸியா இருக்கும். உங்களுடைய சஜஷன் வந்து இந்த வீடியோ பாக்குறாங்க அப்படிங்கும்போது மற்ற பயனாளர்கள் வந்து கண்டிப்பா பயன்பெறலாங்களா? கண்டிப்பாங்க. இந்த மிஷின் வாங்கினா யூஸ்ஃபுல் தாங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராதுங்க. நல்லாவே இருக்குதுங்க. சர்வீஸ் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் வந்துட்டு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆமாங்க. நன்றி மேடம். நன்றிங்க. அப்போ எங்கள் கூடயே நீண்ட காலம் கிட்டத்தட்ட எங்ககிட்ட ஒரு 20 வருஷ கஸ்டமர் எங்கள்கிட்ட இருக்காங்க. 20 வருஷமாக ஒரு மிஷினை பயன்படுத்துகிற கஸ்டமர்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான். அப்போ நாங்கள் வந்து எவ்வளோ நாட்கள் வந்து நாங்கள் இதில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், அதில் எந்தெந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் வந்து அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் வாங்கி அதனால தான் நாங்கள் இன்னமும் வந்து லோ காஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நான் போகிறதில்ல. லோ காஸ்ட்டே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து நாங்கள் ஸ்டெபனாக அதில் இருக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகள் வந்து கஸ்டமர் சைட்லேருந்து வந்து அதனால் நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணி நல்ல ஸ்டாண்டர்டாக பண்ணி தான் கொடுத்துட்ருக்குறோம் எவ்வளோ. ஸோ அதனால் நாங்கள் அதில் வந்து லோ காஸ்ட்டு வந்தாலும் நிறைய கம்பெனி பண்ணி அதை கொடுக்குறோம் 20 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்குலாம் இருக்குது அப்படின்றாங்க. பட் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு சஜஷன் பண்ணுறதில்ல. எங்ககிட்ட அந்த மாதிரி மிஷின் வைக்கிறது இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க 6000 ரூபாய்க்கோ 15000 மிஷின் எங்கள்கிட்ட கிடையாது. எவ்வளோ சார் நம்மளுடைய கம்பெனியுடைய மில்க் ப்ராடக்ட் மிஷின் வந்து என்ன பிரைஸ்? மில்கிங் மிஷினில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மினிமம் காஸ்ட் 27000. மில்கிங் மிஷின் வந்து 27000 ஸ்டார்டிங் பிரைஸ். ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் 27000. ஹையஸ்ட் வந்து எவ்வளோ வருது சார்? ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.25 லட்சம் வரைக்குமே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் கெப்பாசிட்டி ஒரு 100 மாடு 200 மாடு 300 மாடு ஒரு 100 மாடு வச்சுருக்காங்கன்னா ஒரு 2.25 லட்சம் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அவங்க வச்சுருக்கக்கூடிய அனிமலை பொறுத்து இது வெரி ஆகும். அவங்க வாங்கக்கூடிய பக்கெட் செட்டு இன்ஜினோட வாங்குறாங்கன்னா இன்ஜின் எல்லாம் வாங்குறாங்களா
அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் பண்ணுவோம். அது கஸ்டமர்ஸை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த மாதிரி நாங்கள் சஜஷன் கொடுப்போம். டிசைட் பண்ணுறது அவங்க தான். ஸோ எனக்கு 2 இடத்துல ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அதை டிவைட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த மிஷின் வாங்குறாங்கன்னா எவ்வளோ வருஷம் வாரண்டி இருக்குது சார்? சர்வீஸ் எப்படி இருக்கும்? ஸோ வாரண்டி அப்படிங்கிறது மேனுஃபேக்சர் வாரண்டி இந்த 1 இயருங்க. 1 இயருக்கு அப்புறம் அது வீணாக போனால் பரவாயில்லையா, இல்லை கெட்டு போனால் தூக்கி போடுற முடியாது. இது லைஃப் அப்படிங்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு அப்படி வரும். நம்ம மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் அப்படிங்கிறது லைஃப் டைம் அப்படிங்கிறது தான். ஒரு மிஷினரி இயந்திரம் அப்படின்னா ஒரு லைஃப் டைம் வச்சுருப்போம். ஒரு பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம். அதுக்கப்புறம் அதை சர்வீஸ் பண்ணியும் திருப்பி நம்ம வச்சுக்கலாம். என்ன மோட்டாரு, அதாவது ரப்பர் பார்ட் மட்டும் அது வெட்டையாகிற வரைக்கும், அதாவது வந்து அது சாஃப்ட்னஸ் போகிற வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சில கஸ்டமருக்கு நாங்கள் சொல்கிறோம், இப்போ மில்கிங் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இத்தனை மாதத்தில் நாங்கள் மாற்றணும் அப்படின்னு எஜுகேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். 2வது வந்து அவங்க ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், நம்மளுடைய கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது? ஸோ இப்போ அதர்வைஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மில்கிங் மிஷின் பார்த்தாச்சு. மில்கிங் மிஷினில் கிட்டத்தட்ட ஒரு 12-13 இருக்குது. அதனால் மில்கிங் மிஷினில் ஒரு சின்னதாக ஒரு 10 மாடு கறக்கிறது, 20 மாடு கறக்கிற மாதிரி, அதே மாதிரி போர்ட்டபுளாக தள்ளிட்டு போகிற மாதிரி ட்ராலி மாடலில் இல்லை மொபைல் மாடல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மாடலும் இருக்குது. 2வது ஃபிக்ஸட் டைப்பு பைப்லைன் மாடல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்லர் டைப் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் மாடு அனிமல் அதிகம் போகிறப்போ நம்ம வந்து மாட்டை அவுத்து கண்ணில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப்பில் அதில் ஒரு 100 மாடு 200 மாடு 300 மாடு போடுறப்போ அந்த மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் அனிமல் கஸ்டமரோட குவான்டிட்டியை பொறுத்து தான் இதை நாங்கள் அவங்களுக்கு சஜஷன் பண்ணுறோம். சர்வீஸ் வந்து எப்படி சார்? இப்போ மற்ற கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க நம்மளோட கம்பெனியில் வந்து எங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நீங்கள் பண்ணித்தரோம். அதாவது நாங்கள் ஏன் அந்த இது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடியே சொன்னது தான். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 23 வருஷமாக அதில் அங்கே இருக்கோம். அப்படின்னா நிறைய மாடல் மிஷினரி நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்கள் ஒரு 20 வருஷம் வச்சுருந்த மிஷினாக இருந்தால் கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். என்னன்னா அது ஒரிஜினாலிட்டியாக பண்ணி கொடுக்கும். ஓகே சார். ஸோ அதுதான் விஷயம். ஏன் அது மாதிரி பண்ணுறோன்னா அதுதான் லாங் டைம். நம்ம கூட இருக்கிறது அப்படின்னா 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஓடி நம்ம தூக்கி வைக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம வாங்கக்கூடிய பொருள் அதே மாதிரி நம்ம வந்து கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் வரும். அதுதான் நீடித்து உழைக்கும். ஆமாம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம சொல்கிறது வந்து மற்ற செக்டார் எப்படியோ, ஆனால் மாட்டு பண்ண தொழில் வரப்போ நம்ம விலை குறைவான இயந்திரத்தை வாங்கக்கூடாது அப்படிங்கிறப்போ நாங்கள் வந்து எல்லா கஸ்டமருக்கும் நாங்கள் சொல்கிறது, எல்லா ஃபார்மருக்கும் சொல்கிறோம். அவங்க ஃபார்மர் இருந்தாலும் அப்பா அம்மா இருந்தாலும் அவங்க வாங்கி கொடுக்குற பையன் பொண்ணுங்களாக இருந்தாலும் அவங்க நல்ல விதமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கை வாங்கி தான் கொடுக்கணும். விலை குறைவாக இருக்கிறத வாங்கி கொடுத்து வேஸ்ட்டாக நிறைய இடத்துல நாங்கள் நிறைய ஃபார்மில் பார்க்குறோம் சும்மா வச்சுருக்காங்க. அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், ஆன்லைனில் பார்த்தேன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்கிறாங்க. அது கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் சங்கடம். ஏன்னா எல்லாமே கஷ்டப்பட்டு உழைச்சி நான் நிறைய இடத்துல அந்த ஃபார்மர்ஸை சந்திக்கிற எல்லா இடத்துலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபார்மை வந்து ஆமாம். என்ன காரணம்னா காலையில் எழுந்திரிக்கணும் சார். 2 மணிக்கு 3 மணிக்கு ஏஞ்சாதான் அந்த மாட்டுக்கு அந்த சாணிலையும் மூத்தத்துலையும் வந்து உழைச்சி அந்த பணத்தை வந்து எதுவுமே தெரியாமல் கொண்டு செலவு பண்ணுறாங்கிறது தான் ரொம்ப எங்களுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபார்மர் வந்து நல்ல விதமான இயந்திரத்தில் வாங்குங்க அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். எனக்கு ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை சார். ஆமாம். ஸோ அதனால தான் நாங்கள் மீண்டும் நாங்கள் அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நல்ல தீர ஆராய்ந்து ஒரு பொருளை நம்ம ஒன் டைம் வாங்க போகிறோம், ஒவ்வொரு டைம் வாங்க போகிறது இல்லை. அதனால் அது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதும் வாங்குங்க. அதுக்காக காசு இருக்குன்னு ரொம்ப ஹையர் கெப்பாசிட்டி வாங்க வேணாம். ஏன்னா அது எலக்ட்ரிசிட்டி ஜாஸ்தியாகும். அதனால் மெயின்டெனன்ஸ் செலவாகிட்டே இருக்கும். அது மறைமுகமாக ஒரு செலவாகிடும். இப்போது ஒரு 1/2 HP ஓடக்கூடிய இயந்திரத்தை நீங்கள் 2 HP போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் பில் அப்படிங்கிறது மறைமுகமாக கண்டிப்பாக வந்துடும். இப்போது நம்ம வந்து மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி கரண்ட் பில் 500 வந்துருக்கும். மிஷின் வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா 3000-4000. ஆமாங்க சார். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயந்திரம் ஒரு 1/2 HP ஓடும். ஆனால் ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா அது 1.5 HP 2 HP போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு யூஸே இல்லாமல் கரண்ட் பில் அதிகமாக வரும். அதுவும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதுவும் நம்ம மிஷினுக்கு தேவையான அந்த ஹெச்பியை தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆனால் இது போதுமானது. அப்போ 2வது அவங்க இருக்கக்கூடிய வில்லேஜில் இருக்கும். அப்போ அதுக்கான கரண்ட்டு தான் அங்கே வரும். அப்போது கரண்ட் கன்சப்ஷன் கம்மியாக ஓடக்கூடிய இயந்திரத்தை தான் நீங்கள் வாங்கணும். ஹெச்பியில் அதிகமாக இருந்து சார் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 1 HP வாங்குறீங்க 250 தான் விட்டுறீங்க. நான் 3 HP வாங்கி 250 தான் விட்டுறேன். அப்போ யார் புத்திசாலி? நீங்களா? நான் அப்போது நீங்கள் 1 HP வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாக வருது. நான் 3 HP வாங்கி 250 தான் கட் பண்ணுறேன். கரண்ட் பில்லு அதிகமாகிடுது எனக்கு.
அப்போ எனக்கு லாஸ் அப்படிங்கிறது மறைமுகம் எனக்கு வந்து. ஸோ அதை தான் நாங்கள் வேண்டாம் விலை கம்மியாக வாங்கவும் வேண்டாம், ஆனால் ஹெச்பி அதிகமாக போட்டு வாங்கிடாதீங்க. ஓகே. இப்போ தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய சேனலில் வந்து ஃபார்மர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சார், பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்து டைரெக்டாக வந்து தான் பார்க்கணுமா, இல்லை வந்து அவங்க வந்து ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு எங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க? பண்ணல சார். அதாவது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கிளியராக நாங்கள் கேட்டுக்கிறோம். ரெண்டாவது வந்து அவங்கள்ட்ட என்ன தேவை அப்படிங்கிறத நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். மூணாவது வந்து என்ன ஊர் அப்படிங்கிறத பொறுத்து பண்ணி கொடுக்குறோம். எங்கள் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே எங்களோட டைரக்ட் பிரான்ச்சஸ் தான். அந்த மாதிரி நாங்கள் அவங்க மூலியமாகவும் கொடுக்க சொல்கிறோம். இல்லை நீங்கள் டேரக்டாக நாங்கள் கொடுத்தாலும் நாங்கள் வந்து தான் அங்கே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். சர்வீஸாக இருந்தாலும் சரி, டெமோவாக இருந்தாலும் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. ஆக்சஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரெண்டாவது நீங்கள் தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து ரொம்பவும் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களும் 1008 வேலையில் இருப்பாங்க. அவங்க கேட்டாங்க அப்படின்னா திருப்பி வந்து அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். ஸ்ட்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்ஸ் இந்த ஒரு கம்பெனி வந்து எப்போ ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற சார்? நம்ம கம்பெனி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2009 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். 2009 ஸ்டார்ட் பண்ணி இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து விரிவுபடுத்துனது எல்லாமே 2011 அப்புறம் நாங்கள் விரிவுபடுத்தி கொஞ்சம் ஸ்டெப்பாக வந்து இது எல்லாமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது மில்கிங் மிஷின் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் கஸ்டமரோட நீடை பொறுத்து தான் நான் ஒன்று ஒன்றா வந்து மாட்டு பண்ணைக்கு சம்மந்தமானது மட்டும் தான் வைக்கிறேன். மற்றது எல்லாமே அதாவது அவங்க கேட்டகரி பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே போகிறதில்ல. என்ன காரணம்னா சர்வீஸ் கொடுக்க முடியாது. இப்போது நமக்கு வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும்னு ஆசை. பட் ஆனால் நாங்கள் செலக்ட் பண்ணுறது மாட்டு பண்ணைக்கான உபகரணங்கள். அது பால் பைப் ப்ராடக்ட் பண்ணுறது எல்லாமே தனித்தனி செக்டாரில் இருக்குது. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே ஏன்னா என்ன காரணம்னா இதுவே நம்ம வந்து கரெக்டாக சர்வீஸ் கொடுக்கணும் கஸ்டமருக்கு. அதுதான் நம்ம கொடுத்த மிஷின் நம்ம தான் சர்வீஸ் பண்ணணும். கண்டிப்பாக. அப்போ தான் வந்து இன்னொருத்தவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய பேர் விற்றுடலாம், யார் வேணாலும் விற்கலாம். ஆனால் சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறதா நமக்கு நல்லது. சார் நம்மளுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. நம்மளுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் பீலமேடுங்கிற ஏரியாவில் ராஜகோபால் லேஅவுட்டில் இருக்குது. ஸோ அங்கே நம்ம கம்பெனி நேம் ஸ்ட்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்ஸுங்க. நம்ம வந்து பால் கறக்கிற மிஷினு மற்றும் சாப் கட்டுரு அதுக்கான பண்ணை உபகரணம் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஓகே. நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க சார். காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9994241894. அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் 9046141614 அப்படிங்கிற நம்பரில் இருக்குது. லேண்ட்லைன் நம்பர் எடுத்திங்கன்னா 0422451188 4521188 0422452188 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இது வந்து 10 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே அந்த எடுக்கலாம். மற்ற 2 நம்பருமே மொபைல் நம்பரு. ஸோ எனி டைம் 24 ஹவர்ஸ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அட்வீஸாக நாங்கள் வந்து என்னென்னா நைட்டு 8 மணிலேருந்து காலையில் 8 மணிக்குள்ளே எப்போ நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் அட்டன் பண்ணுவோம். ஸோ அதுதான் என்ன காரணம் அப்படின்னா சில மில்கிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணி 1 மணி 4 மணி 5 மணிக்கெலாம் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் ஏதாவது அவங்க டவுட் இருக்கும். நான் பாரில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி படுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த நேரத்தில் நாங்கள் 2 மணி கூட கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி டவுட் கேட்பாங்க. 24/7 ஆர்டர் எந்த டைம் வேணாலும் பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். ஆர்டர் அப்படிங்கிறது வேறு, ஆனால் டவுட்ஸுங்கிறது ரொம்ப மஸ்ட் நம்ம கிளியர் பண்ணணும். ஏன்னா மில்கிங் அந்த டைமிங்கில் வந்து அவங்க அந்த ஃபோனை அட்டன் பண்ணி நம்ம பதில் சொல்லணும். ஸோ அதுதான் நாங்கள் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் எப்போ கூப்பிட்டாலுமே நாங்கள் எடுப்போம். சரிங்க சார், நிறைய தகவல்கள் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. ஸ்ட்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்ஸ் இந்த ஒரு இடம், அதாவது இது இடம்னு சொல்கிறத விட இந்த இடத்தை நான் உள்ளே நோக்கி வந்ததுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு பேஜை ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்து ஃபாலோவர்ஸுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் ஸோ நீங்கள் வந்து கவு ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க வந்து நமக்கு வந்து தரமான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே வாங்கினா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தேடி நம்ம வந்து வீடியோவில் பதிவு பண்ணி காமிச்சிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்த இந்த ஒரு பதிவு வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனியுடைய டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஷோவும் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி அணுகுங்க. தொடர்ந்து நம்ம சிவா அருண் டிவி இன்ஸ்டா பேஜையும் யூடியூபையும் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.